ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை படிச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டவுனோட பாப்புலேஷன் வந்து 6% per annumன்ற ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 2018 வந்து 2,38,765 இருந்திருக்கு. 2020 பாப்புலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ரெண்டு மெத்தடில் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2019 எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு அடுத்து 2020 எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறது. அதாவது இந்த கொடுத்துருக்க வேல்யூவில் 6% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். திருப்பி 6% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணணும். கொஷினில் 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கிறதால ஆப்வியஸ்லி கேல்குலேஷன் அதிகமாக தான் இருக்கும். பட் நம்ம கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக கேல்குலேஷன் இருக்கிற ஒரு மெத்தடை பார்க்கலாம். இதுதான் சக்ஸசிவ் இன்க்ரீஸ் மெத்தட். அதாவது இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவில் 6% per annum இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ ப்ளஸ் அதோட 6%. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 100% + 6%, which is equal to 106%. 2019 and 2020 ரெண்டு இயர்லேயுமே 6% தான் இன்க்ரீஸ் ஆகுறதால நம்ம இதை 106/100ன்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் சிம்ப்ளிஃபை பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம 5 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இதை ஃபர்தராகவும் கேன்சல் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, கீழே டினாமினேட்டர் பாருங்கள், 10 and 100. 10 into 100 1000 இல்லையா. ஸோ இதை இப்படியே வச்சுக்கிட்டா இது பெட்டராக இருக்கும். ஜஸ்ட் நியூமரேட்டர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். டினாமினேட்டர் 1000ன்றதுனால ஜஸ்ட் அப்படியே பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆப்வியஸ்லி இது பெரிய நம்பர்ஸ், கேல்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், இதில் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு 268276.354 வரும். இதோட அப்ராக்சிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர்.